மலச்சிக்கல்ன்றது காமன் சிம்டம்னா எஸ்பெஷலி ஓல்ட் பீப்புள் என்ன ஆகும்னா ஒன்று வந்து அவங்க இன்டேக்கே சாப்பாடு குறைவாக இருக்கும், வாட்டர் ட்ரிங்கிங் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு கிட்னி இஷ்யூ ஹார்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியாக குடிக்கணும்னு ஒரு இது இருக்கும், நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும். இதனால் என்ன மலச்சிக்கல் வந்துட்டு மோஷன் போகாமல் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. இப்போ எஸ்பெஷலி மேல் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷன்லாம் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து விரலை விட்டு மோஷன் எடுக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சிலர் வந்து இசப்கோல் மருந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் ஏதோ வேறு ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப காமன். ஆக்சுவலி 1 in 3 ஓல்ட் பீப்புள் ஹாவ் கான்ஸ்டிபேஷன். இதனாலேயே அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அது ரொம்ப நிறைய டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, நிறைய மருந்துகள் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ப்ராட்லி 2 வகை. ஒன்று வந்து கோலன், அதாவது பெருங்குடல் மூமெண்ட்டில் இருக்கிற வித்தியாசம், மூமெண்ட் குறைஞ்சா அந்த மாதிரி வருது. இன்னொன்று வந்து மோஷன் இவாக்குவேட் பண்ண கடைசியாக மோஷன் வெளியே வரத்துக்கு மெக்கானிசத்தில் பாதிப்பு இருந்தாலும், இந்த மாதிரி ஃபிஷ் இருந்தாலோ இல்லைன்னா அந்த டிஸ்எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த மசில்ஸ் கரெக்டாக வேலை பண்ணாதனாலும் இது மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலஜி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும், இல்லைன்னா சர்ஜன் பார்க்கணும். அவங்க வந்து லோக்கலாக என்ன இருக்குதுன்னு அசஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில மருந்துகள் சில டயட்ரி அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய அளவுக்கு இப்போ புது ட்ரக்ஸ் நிறைய வந்துருக்கு. இந்த மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷனை தடுக்கிறதுக்கோ அது கான்ஸ்டிபேஷன் ட்ரீட் பண்ணுறதுக்கோ இது தகுந்த மாதிரி அந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் நம்ம லோக்கல் நேட்டிவ் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இதை மருந்து சாப்பிட்டு அது மாதிரி பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம்.